இது நம்முடைய போடி நகரத்தை பொறுத்த மட்டில் 33 வார்டுகளுக்கும் பேவர் பிளாக் அல்லது சிமெண்ட் சந்து போடப்பட்டிருக்கிறது. பெரிய ரோடுகளை தார் சாலைகளாக போடப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் நீண்ட நெடிய நாட்களாக இங்கே இல்லாத நிலையை கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். உடனடியாக 80 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் போடப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது தண்ணீர் தேவை கூடுதலாக வேணும். இங்கு நகரத்தில் 2 OHT பெரிய டேங்க் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 OHT கட்டப்பட்டு முல்லை பெரியாறிலிருந்து ராட்சச பைப்பில் மூலம் நம்ம தலைமை நீரேற்று நிலையத்திற்கு நீரை கொண்டு போய் கொட்டக்குடியிலிருந்து கூடுதலாக பைப் லைன் போட்டு அந்த நீரையும் தலைமை நீரேற்று நிலையத்தை சுத்தப்படுத்தி அந்த நீர் 14 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு சுத்தப்படுத்தி நம்முடைய பங்காருசாமி குளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும், அதனால் பங்காருசாமி குளத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற கோடாங்கி வெட்டி வரைக்கும் நிலங்கள்ல கிணறுல நீர் ஊறி 2 போக வருஷம் பூரா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரிய கல்வி நிலையங்கள் நம்ம பிள்ளைகள்லாம் மாணவ செல்வங்கள்லாம் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறதை தவிர்த்து நம் மாவட்டத்திலே அரசு பொறியியல் கல்லூரி, அரசு அறிவியல் கலைக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு ITI, நர்சிங் காலேஜ், சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவமனை கல்லூரி, இத்தனை கல்லூரிகளும் அரசாங்க கல்லூரிகளாகவே நம்முடைய போடிநாயக்கன் தொகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன கோரிக்கை? 420 ஏக்கர்ல சிப்காட் தொழில் பூங்கா இங்கே அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழிற்சாலை சிறு தொழிற்சாலைகள் இங்கே நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டமும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்பதை நான் பணிவோடு ஆக விவசாயத்தில் புரட்சி, தொழில் புரட்சியில் புரட்சி, இப்படி அனைத்து துறைகளையும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதனால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசு கூட நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை 8% மேலாக கொண்டு போக முடியவில்லை. ஆனால் தமிழகத்தில் நமக்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு மறுத்தாலும் மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, உற்பத்தியை பெருக்கி, நாட்டினுடைய அத்தனை நிலையில் உற்பத்தியை பெருக்கி நம்முடைய பொருளாதார வளர்ச்சி 11.81% உயர்ந்திருக்கின்ற சொன்னால் 20 வருட காலத்தில் இந்த மாதிரி உயர்ச்சி இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லை. ஆக ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, இவை இரண்டையுமே முன்னேற்ற பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான். ஆக இவ்வளவு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் 2ஆம் முறையாக உறுதியாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று தளபதி தான் முதலமைச்சராக வருவார் என்பதையும், ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களில் ஒருவனாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருந்த நான் மீண்டும் என்னுடைய பணி தொடர வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கூட்டணியில் என்னை போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களத்தில் நிறுத்தி இருக்கிறார். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்க நான், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதந்தோத்து வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.